இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வணக்கம் அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களே. மாதா தொலைக்காட்சியில் அரம்சை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. போன வாரம் ஒரு நல்ல தலைப்போட உங்களை சந்தித்தோம். எஸ், டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெமரி டெக்னிக்ஸ், நேர மேலாண்மை மற்றும் உங்களுடைய படிப்பு திறன்கள், நினைவு திறனை எப்படிலாம் மேம்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். வழக்கம் போல தான் நம்ம எடுத்துக்கிற இந்த தலைப்பு எப்பயுமே ஆரம்பத்துலேருந்து அதனுடைய முடிவு வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதே சமயத்தில் நமக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் தான் போன வாரம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். மிக சிறப்பாக தொடர்ந்து வர வாரங்களில் அதை பற்றி நிறைய பேச போகிறோம். போன வாரம் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். உங்களுடைய ரொட்டீன் லைஃப் மார்னிங் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? 8:15 to 8:30 வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். 7 o'clock எழுந்திரிச்சு ஒரு 8 o'clock ரெடி ஆகி ஒரு 8:30 ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். அப்புறமா கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட பாட்டிக்கிட்ட எல்லாம் பேசுவேன். அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் போவேன். நான் வந்து 5:30 வரைக்கும் கோச்சிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு 6 o'clock ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் மாதிரி உட்காந்து பேசிட்டு தூங்கிடுவோம். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ தொடர்ச்சியாக நாம் பேச போகிறோம். சார் 4:20க்கு ஸ்கூல் விடும் சார். 5:15 வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். சேர்ந்தோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 45 minutesக்குள்ளே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். 6 o'clock வரைக்கும். 6 o'clockலேருந்து ஒரு 8:30 2 hours 30 minutes வரைக்கும் படிப்பேன், எழுதுவேன். அதுக்கப்புறம் 8:30லேருந்து 9 o'clock வரைக்கும் வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சு கொஞ்சம் வீட்டுக்கு பேசிக்குவேன் அம்மா அப்பா கூட. அப்புறம் 9 o'clockலேருந்து ஒரு 10 o'clock வரைக்கும் சும்மா ஏதாவது காலையிலேருந்து என்ன நடந்ததுன்னு ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவேன். சிந்திச்சு பார்ப்பேன் சார். அப்புறம் வந்துட்டு ஒரு 10 o'clock இல்லை 11 o'clock தூங்கிடுவேன் சார். அவ்வளோதான் சார். வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 10 to 11க்குள்ளே வேறு ஒன்றும் கிடையாது. 10 to 11க்குள்ளே சும்மா ஃபோன் இருந்து அப்போ பார்ப்பேன். சும்மா தானே எடுத்து பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு கணக்காக, அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு கணக்காக வருமா உங்களுக்கு? ஓகே, குட், ஓகே. ஸோ அதை வச்சுக்கலாம் இல்லை? வச்சுக்கலாம். ஒரு 1 hour ஸ்க்ரீன் டைம், 30 minutes 1 hour 1.5 மணி நேரம் இது பார்க்குறீங்க, மொபைல் பார்க்குறீங்க. ஓகே. நான் ஸ்கூல் முடிஞ்சு 4:20க்கு கோச்சிங் போவேன், கபடி கோச்சிங்கு. கபடி பிளேயரா? வாவ், குட். 5:30க்கு கோச்சிங் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 6 o'clock டியூஷன் போயிடுவேன். டியூஷன் போயிட்டு 10:30க்கு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 15 minutes ஃபோன் பார்த்துட்டு ஸ்லீப்பிங். நடுவில் சாப்பிட்றதுலாம் இல்லையா? சாப்பிட்றேன். 10 வரைக்கும் மாடா உனக்கு டியூஷனு? டெஸ்ட்டு வச்சுட்டு தான் விடுவாங்க. கண்ணு, இந்த 20 minutes டியூஷன் யார் சொன்னது? எந்த இடம் கொஞ்சம் சொல்லு. அவ்வளோலாம் 10:30 மணிக்கெல்லாம் டியூஷன் என்ன? அதுக்கு பசங்க பள்ளிக்கூடத்தில் நீ இருக்கலாமே. பாதி நேரம் பள்ளிக்கூடத்துலேயே 5 மணி நேரம் இருக்கிற, இங்கேயும் ஒரு 5 மணி நேரத்துலேருந்து என்னடா என்ன பாட்டு இல்லை சிந்திக்கணும். இப்போ தம்பியெல்லாம் நைட்டில் சிந்திக்கிறான். 9லேருந்து 10 மணிக்கு தானே சிந்திக்கிறேன். ஆமாம், அதே மாதிரி நீ கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அந்த 20 minutes பார்த்துக்க. ஓகே, வெரி குட். கபடி பிளேயர் நீங்கள்? எஸ் சார். வெரி குட். காலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன்? காலையில் 7 o'clock. 7 o'clock. எஸ் சார். கஷ்டம் இல்லை? 10:30 வரைக்கும் படிச்சுட்டு டயர்ட் ஆகிடுது. அப்புறம் காலையில் எந்திரிக்கும் போது அந்த இது 4:20க்கு ஸ்கூல் விடுவாங்க. நான் 6 o'clock முடி பேஸ்கெட் பாலில் இருப்பேன். 6:30க்கு அப்பா வந்து பிக்கப் பண்ணிக்குவார். அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்கு 7 o'clock ஆயிரும். 7 o'clockலேருந்து ஒரு 8 o'clock முடி படிப்பேன். படிச்சுட்டு அப்புறம் அம்மா அப்பா கூடையெல்லாம் பேசிவிட்டு அக்கா அண்ணா கூடையெல்லாம் விளாண்டுட்டு ஒரு 8:30க்கு சாப்பிட உட்காருவோம். சாப்பிட்டு 9க்குள்ளே தூங்கிடுவோம். 9:30க்குலாம் படுத்துருவீங்க? சே, இந்த இதெல்லாம் மொபைல் பார்க்குறதுலாம் கிடையாது. அலௌடு இல்லை. அலௌடு இல்லையா? அம்மா தர மாட்டாங்க. ஹோம்ஒர்க் பண்ணுறது? ஹோம்ஒர்க்கு 7 to 8 முடிப்போம். அதை 8:30க்குள்ளே முடிச்சிடுறாங்க. கஷ்டமாக இருக்குல்ல இவங்கெல்லாம் பேசுகிறத கேட்கும்போது? சே, 1 hour 1.5 மணி நேரம்லாம் சொல்கிறாங்களேன்னு. சரி, ஓகே, குட். அடுத்தது. எனக்கு 5:30க்கு ஸ்கூல் முடியும். நான் 6 o'clock போயிடுவேன் ஸ்கூலுக்கு, வீட்டுக்கு. அப்புறம் டியூஷனுக்கு வந்து 6:30க்கு போகணும். அப்புறம் டியூஷன் போயிட்டு வந்து 8:30 ஆயிரும் டியூஷன் போயிட்டு வரதுக்கு. அப்புறம் அம்மா கூட பேசிட்டு அப்புறம் சாப்பிட்டு 9:30க்குள்ளே தூங்கிடுவேன். படுத்துருவீங்க. காலை எத்தனை மணிக்கு சாமி எழுந்திரிக்கிறேன்னா? 7 o'clock. 7 o'clock. 9:30க்கு படுத்துடுறேன். 7 o'clock. வெரி குட், சூப்பர். சந்தோஷமாக இருக்குது. எப்படின்னா நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறத நிஜத்தில் என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே வந்து எந்த ஒழிவு மறைவு இல்லாமல் பேசியிருக்கீங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இது பெரிய விஷயம் கிடையாது. எல்லா வீட்டிலும் நடக்கிறது தான். எங்கள் வீட்லேயும் நடக்கிறது தான். எல்லா வீட்லையும் நடக்கிறது தான். எனக்கு 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் இருக்கிறான். இதே கதை தான். ராஜா எந்திர ராஜா தான் எந்திரிச்சு இந்த பக்கம் படுத்து தூங்கிக்குவான். இதெல்லாம் நடக்கிற விஷயந்தான். இவ்வளோ பெரிய புதுசுலாம் கிடையாது. நீங்கள் உடனே ஐயோ நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டாங்களே, ஐயோ போச்சு, இதை வச்சு நம்மளை வச்சு செய்வாங்களா அப்படிலாம் நினைக்க வேண்டாம். சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு இதுலேருந்து அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் பேச போகிறோம். அது எப்படின்றத நம்மளே பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்க போகிறேன்.
என்னையா கேள்வி மேலே கேள்வியாக இருக்குது அப்படின்னு. இதில் யாராவது இப்போ அவன் வந்து கபடி பிளேயர்னு சொன்னான், அது மாதிரி ஏதாவது சம் ஸ்பெஷல் டேலண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷல் கரிக்குலர் ஸ்பெஷல் கரிக்குலர்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஏதாவது இருக்கீங்களா? பேஸ்கெட் பால். நீங்கள் பேஸ்கெட் பிளேயர். ஓகே, நெக்ஸ்ட்டு. நானும் பேஸ்கெட் பால். நீ பேஸ்கெட் பால் பிளேயர். ஸ்கூல் பிளேயரா? ஆமாம், ஸ்கூல் பிளேயர். ஓகே, வெரி குட். நீ தம்பி? சார் ஃபுட்பால் சார். ஸ்கூல் பிளேயர். ஸ்கூல் பிளேயர் சார். கோச்சிங்கெல்லாம் இல்லை சார், வீட்டிலே நான் கற்றுக்குவேன் சார். நான் 8th படிக்கும்போது த்ரோ பாலில் இருந்தேன். அப்புறம் 9th போனோடனே ஹேண்ட்பால் மாறிட்டேன். ஸோ 10th வந்தோடனே அம்மா எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்க வேணாம், படிக்கணும், மார்க்லாம் வேணும்னு சொல்லிட்டு 10th விட்டுட்டேன். அகைன் இப்போ 11th பேஸ்கெட் பால் ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாம் அதில் முடிச்சுட்டு இங்கே ஓடி வந்துட்டேன். ஓகே, குட், வெரி குட். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஓகே ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் அப்படின்றதுல ஓகே உங்களுக்கு வச்சுருக்கீங்க. உங்களுடைய அகடமிக் சைடில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெகுலராக உங்களுடைய அச்சீவ்மெண்ட் அகடமிக்கில், அதாவது பாடம் சார்ந்து பரிச்சு எக்ஸாம்லாம் எழுதுறோம் இல்லையா, அதில் நீங்கள் என்ன மார்க்லாம் அட்டென்ட் பண்ணுறீங்க? ஐயோ அதெல்லாம் பப்ளிக்காக பேச முடியாது அப்படின்னு இல்லை, சும்மா ஜஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, சும்மா சொல்லுங்கள். 70 to 80 மார்க்ஸ் கூட தான் எடுப்பேன். 70% to 80%. ஓகே, நீங்கள் உண்மையை சொல்லணும். நானும் 70 தான். கரெக்டாக சொல்லணும். 70 தான். 65. 65. 65லேருந்து 80க்குள்ளே. பயங்கரமா இருக்கு ரேஞ்ச். நீ இது ரேஞ்சே இது வேற ரேஞ்ச். அது சில சொல்லுவாங்க 60 to 70, அந்த 10-10 சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி எக்ரிட்டுறீங்க? 70 to 90. 70 to 90. 76 to 80. 80%. 80%. ஓகே. 60 to 80. 60 to 80. சார் எல்லா சப்ஜெக்ட்லேயும் 90 above எடுப்பேன். மேக்ஸில் மட்டும் ஒரு 70-80 அந்த மாதிரி எடுப்பேன். இப்போ எல்லாத்துலேயும் 90 போயிடுவீங்க, 90% போயிடுவீங்க. இதில் மட்டும் மேக்ஸில் மட்டும் ஒரு 80 அந்த மாதிரி தான். ஓகே. 85 to 90. 70 to 80. எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்துட்டு 80 to 95 வரைக்கும் போயிடுவேன் சார். கெமிஸ்ட்ரி மட்டும் ஒரு 75 to 80 இருக்கும் சார். உனக்கு என்ன கெமிஸ்ட்ரி செட் ஆகல? கெமிஸ்ட்ரி வந்து அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம். கெமிஸ்ட்ரி சொல்கிறேன்டா. என்ன சார்? இல்லை ஒன்றும் இல்லை, நீ மைக் அங்கே கொடு. 60 to 70. 60 to 70. நல்ல பையன், கரெக்டாக பேசுகிறான். 85 to 95. 85 to 95. வெரி குட், சூப்பர். சரி, எனக்கு ஒரு கேள்வி, திருப்பியும் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய இந்த டெய்லி ப்ராசஸில் உங்களுடைய நேரத்தில், காலத்தில், உங்களுடைய பயணத்தில், கால பயணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தினமும் எழுந்து இரவு தூங்குற வரைக்கும் அந்த டைம் ஸ்பேனில் நீங்கள் உங்களுக்கே வந்து எந்த விஷயத்தில் அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுதா? நான் இந்த விஷயத்தில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இப்போ எனக்கு தோணிடுச்சு, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், டாக்டர் எல்லாம் பிக் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க எங்கே அதிகமாக இருக்கிறீங்கன்றதை அவங்க பிக் பண்ணி வச்சுட்டாங்க. பட் நீங்கள் உங்களுக்கு தோணுதா, இருக்குதா, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இதை வந்து நான் அதிகமாக போயிட்டுருக்கு எனக்கு அப்படின்னு. இப்போ தூக்கம்னு பார்க்கலாம். நம்ம தூக்கத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ மணி நேரம், ரஃபாக எவ்வளோ மணி நேரம் யூஸிங் ஃபார் ஸ்லீப், தூங்குறது 5 மணி நேரம். எத்தனை பேர் 5 மணி நேரம்? கை மட்டும் தூக்குங்க. கை மட்டும் தூக்குங்க. 5 மணி நேரம், 5 hours. ஓகே. 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம், 4 மணி நேரம் யாரும் இருக்கீங்களா? இல்லை 9 மணி நேரம் கேளுங்களேன். இருக்கு 9 மணி நேரம். இங்கே ஒரு ஏம்மா 7:30 9:30 படுக்கிற, நீ 7:30 எந்திரிக்கிற, டைம் போட்டு பார்க்கலாம். 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 9 அந்த ஹவர்ஸில் இல்லைன்னு சொல்ல வரியா நீ? 11:30 மணி நேரம் வரைக்கும் நான் எங்களோட. ஸோ ஃபஸ்ட்டுங்கிறது மேக்ஸிமம்ங்கிறது ஸ்லீப். ஓகேங்களா? கண்டிப்பாக மினிமம் 6 hours ஸ்லீப். ஆக்சுவலாக உங்களோட ஏஜுக்கு 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக அவசியம். 8 hours இருந்தால் தான் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது ஞாபகம் இருக்கும். முக்கியமாக அதுவும் த டே பிஃபோர் தி எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கு முந்தின நாள் யார் தூங்குறீங்க கரெக்டாக? 5 மணி நேரம் மினிமம் யாரெல்லாம் தூங்குறீங்க த டே பிஃபோர் தி எக்ஸாம்? பாக்கி நாங்கள் படிச்சுட்டே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? ஆனால் அடுத்த நாள் என்ன ஞாபகம் இருக்கும் எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கப்புறம்? சொல்லுங்கள் பார்ப்போம். கருகரு கண் அப்படியே சொக்கும். எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடும். கொஞ்சம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்காது, அப்படியே மறந்துடும், பிளைண்டாயிரும் பிரெயின். ஓகே, உங்களுக்கு ஒரு அந்த நீங்கள் தூங்காமல் போயிருக்கீங்க எக்ஸாம் ஹாலுக்கு, சரிங்களா? போயிருக்கீங்க, 2 கொஷின் தெரியும், 3வது கொஷின் எனக்கு தெரியல. என்ன ஆகும் உங்களுக்கு அந்த டைமில்? பயமாக இருக்கும், அப்படியே விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடும். தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் படிப்பில். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு மெமரியில் ஸ்டோரே ஆகுது.
நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டோரேஜே வரும். சரிங்களா? இதில் 2 பேர் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. ஒன்று ஸ்ரீனிவாச ராமானுஜன், இன்னொருத்தவங்க பார்த்தா டிமிட்ரி மென்லிவ், பீரியடிக் டேபிள் கண்டுபிடிச்சவங்க. அவங்க 2 பேரும் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரொம்ப படிச்சுட்டு அந்த அவங்க ஸ்ரீனிவாச ராமானுஜனோட அந்த இக்குவேஷன் வாட் எவர் ஹி ஹஸ் ஃபவுண்ட் அவுட், அது பார்த்தீங்கன்னா மெயினாக அவர் தூங்கும் போது தான் அது அவங்க மைண்டில் ரன் ஆகிருக்கு. நம்மளோட பீரியடிக் டேபிளே அப்படி தான், தூக்கத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன டஃப்பான சப்ஜெக்ட், நீங்கள் உங்களுக்கு ரொம்ப என்ன சப்ஜெக்ட் டஃப்போ அதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எழும்பினோட அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா மெமரியில் ரொம்ப நல்லா நிற்கும் அப்படிங்கிறது ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு ஸ்லீப் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபார் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் ரிமெம்பர் பண்ணுறதுக்கும். இது 1 பார்ட். ஓகேங்களா? செகண்ட் பார்ட், நீங்கள் ஹோம்ஒர்க்கே நிறைய பேர் சொன்னீங்க. கரெக்டாக? எத்தனை பேர் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க, எத்தனை பேர் ஸ்டடி பண்ணுறீங்க? நாங்கள் ஹோம்ஒர்க்கே ஸ்டடியாக தான் பண்ணுறோம். அதுதான் கேட்கலாம். அப்படி ஒரு டேயில் ஹோம்ஒர்க் எல்லாருமே பண்ணுவீங்க டெய்லி, கரெக்டாக? மோஸ்ட்லி இல்லையா? வரும். ஸ்டடி டெய்லியா எத்தனை பேர் பண்ணுறீங்க? டெஸ்ட்டுக்காக சொல்லலை, டெஸ்டிங்கு அடுத்த நாள் டெஸ்ட் வைக்கிறாங்க. தட் இஸ் லைக் ஹோம்ஒர்க். நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, நான் இன்னைக்கு படிக்கிறேன், அதை சொல்ல வரல. டெஸ்ட்டுக்காக இல்லை, ஹோம்ஒர்க்கை தவிர படிக்கிறதுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு டைம் அலாட் பண்ணுறீங்களா, படிக்கிறீங்களா? ஈவினிங் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன், காலையிலே ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஹோம்ஒர்க்கை தவிர? டெஸ்ட்டுக்கு படிக்கிறது தவிர? எஸ். ஓகே ஃபைன். இங்கே 2 பேர் தான். இங்கே நமக்கு அது ஒன்று தானா அது டிஃப்ரெண்ட்டாங்கிறது எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. கரெக்டாக? என்ன கன்ஃபியூஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன கன்ஃபியூஷன் கண்ணம்மா நீ சொல்லு. ஹோம்ஒர்க்கும் ஸ்டடியோ டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, எல்லாமே எனக்கு ஒன்று தான். உனக்கு ஒன்று தான். சூப்பர், வெரி குட். அப்போது நீ ஹோம்ஒர்க் பண்ணுற, 20 நிமிஷம் டியூஷன் போகிற, அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுற, அதுக்கப்புறம் எக்ஸாம் வரும்ல, எக்ஸாமுக்கு நீ எப்போ படிப்பேன்? எக்ஸாமுக்கும் அதே மாதிரி தான், எப்போவுமே படிக்கிற மாதிரி தான் படிப்பேன். இல்லை டெய்லி நீ படிக்கிறது இல்லைல்ல, அப்போ நமக்கு எக்ஸாம் வரும்போது நீ எப்படி படிப்ப? எக்ஸாமுக்கு முன்னாடி டெஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க. எப்போ எப்படி வைப்பாங்க டெஸ்ட்டு? டெய்லியுமே ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு நீ படிப்பேன். அதுக்கப்புறம் படிக்கும் போதுட்டு லாஸ்ட்டாக எக்ஸாம் அன்னைக்கு முன்னாடி கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சு வெள்ளனே இருப்பேன், அப்போதைக்கு வந்துட்டு சும்மா ரஃபாக மட்டும் பார்த்துட்டு போயிடுவேன். ஓகே. அதில் நீ போய் உனக்கு ஞாபகம் வருமா அங்கே போய்? ஞாபகம் வரும். எவ்வளோ மார்க் வாங்குறீங்க அந்த மாதிரி எழுதி? இங்கிலீஷில் மட்டும் கம்மியாக வாங்குவேன், மற்ற எல்லாத்துலேயுமே 70க்கு மேலே தான், 70 to 80 இப்படி தான் வாங்குவேன். இங்கிலீஷ் உங்களோட டஃப் சப்ஜெக்டா? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டா? அதை நீங்கள் ஒரு வாரத்தில் எவ்வளோ நாள் படிக்கிறீங்க? வாரத்தில் 2 days படிப்பேன், ஏன்னா 2 days தான் டெஸ்ட் இருக்கும், அதனால 2 days தான் படிப்பீங்க. வேறு டெஸ்ட்டுக்காக தான் படிப்பீங்க. வேறு யாருக்கு டஃபஸ்ட் சப்ஜெக்ட் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் டஃபஸ்ட் சப்ஜெக்ட் என்னக்கண்ணா? மேத்ஸ். வேறு யாருக்கு டஃபஸ்ட் எவ்வளோ நாள் படிக்கிறீங்க மேத்ஸ் ஒரு வாரத்தில்? மேக்ஸ் ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் படிப்பேன். 2 நாள் படிப்பீங்க. வேறு டஃபஸ்ட் சப்ஜெக்ட் என்னக்கண்ணா உனக்கு? மேக்ஸ் தான். என்ன எவ்வளோ நாள், ஒரு வாரத்தில் எவ்வளோ நாள் படிக்கிறீங்க? ஒரு 3 நாள் படிப்பேன். 3 நாள். டஃபஸ்ட் சப்ஜெக்ட் எனக்கு மேக்ஸ் தான். 9th முடியும் எனக்கு டஃபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10th வந்து பாதி முடியும் கொஞ்சம் நல்ல மார்க் கம்மியாக எடுத்தேன் மேக்ஸில். அதுக்கப்புறமா நானே எனக்கு புரியும், என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி அப்புறம் 96 மார்க் முடியும் வாங்கினேன். சூப்பர். இப்போ 11th வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் 12th அதை ஓவர் கம் பண்ணிட்டேன். இப்போ ஒரு வாரத்தில் எவ்வளோ நாள் படிக்கிறீங்க? எல்லா நாளுமே படிப்பேன். எல்லா நாளும் போட்டால் தான் சரியாக ஃப்ளோவாக வரும். வெரி குட், சூப்பர் கண்ணா, தட்ஸ் த பாயிண்ட். வெரி குட். சரி, நான் அதுக்கு திருப்பி வரேன். சொல்லு. டஃபஸ்ட் சப்ஜெக்ட் மேக்ஸ். எவ்வளோ நாள் படிக்கிற ஒரு வாரத்தில்? வீக்லி 3 days படிப்பேன். வெரி குட். அந்த பக்கம் டஃபஸ்ட் சப்ஜெக்ட் என்ன? கெமிஸ்ட்ரி. நான் கெமிஸ்ட்ரி சொன்னேன். வாரத்துக்கு எவ்வளோ நாள்? கெமிஸ்ட்ரி 2 days or 3 days. 2 or 3 days. மேக்ஸ் எவ்வளோ நாள் படிக்கிறீங்க? 2 days. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எவ்வளோ நாள்? வீக்லி ஒரு 2 to 3 days. ஓகே. இங்கே கீழே எவ்வளோ, என்ன சப்ஜெக்ட்? எக்கனாமிக்ஸ். அது வந்து வீக்கில் ஒரு 2 times இல்லைனா 3 times படிப்பேன். ஓகே. 10th வரைக்கும் சோஷியல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, டெய்லியும் படிப்பேன் கொஞ்சம் கொஞ்சம். 11th வந்தோடனே காமர்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இப்போ எவ்வளோ நாள் படிக்கிறீங்க காமர்ஸ்? காமர்ஸ் வந்துட்டு ஒரு டெய்லி ஒரு வாரத்தில் 3 weeks 3 days. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 2 நாள் படிப்பேன். வாரத்துக்கு 2 நாள். மேக்ஸ் எவ்வளோ நாள் படிக்கிற ஒரு வாரத்தில்? 2 நாள். ஓகே. சோஷியல் சயின்ஸ் 3 days படிப்பேன். 3 days. சரி, பாயிண்ட்ங்கிறது இல்லை, நமக்கு ரொம்ப சப்ஜெக்ட் என்ன டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த சப்ஜெக்டை நம்ம டெய்லி படிக்கணும். டெய்லி அந்த பையன் சொன்ன மாதிரி டெய்லி படிக்க தான் நமக்கு வரும்.
அது 1 பாயிண்ட். சரிங்களா? ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய டைம் டேபிள் போட்டு புக்கை திறந்து என்ன பண்ணுவோன்னா, இது டஃப்பு, இதை நான் ஆரம்பிக்கும் போது போர் அடிக்கோ, டயர்ட் ஆகும், தூக்கம் வரும், சரி ஓகே அப்புறம் நாளைக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணி திருப்பி 8 மணிக்கு திறப்போம், திருப்பி ரொம்ப டயர்டாக இருக்கும், திருப்பி க்ளோஸ் பண்ணிடுவோம். இதே மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 2 நாளோ 1 நாள் தான் படிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இங்கிலீஷில் நான் 2 days தான் படிக்கிறேன். அப்படி படிச்சிங்கன்னா டஃபஸ்ட் சப்ஜெக்ட் டஃப்பாக தான் இருக்கும், அது ஈஸியே ஆகாது, மார்க்கு வராது. ரெண்டாவது டஃப் சப்ஜெக்ட் சொன்னீங்க இல்லையா, நிறைய பேர் மேத்ஸ் சொன்னீங்க, சில பேர் இங்கிலீஷ் சோஷியல் சொன்னீங்க. அதை எழுதி பார்ப்பீங்களா, எழுதாமல் படிப்பீங்களா? எழுதி தான் படிப்பேன். எல்லாமே டீட்டெயில். அங்கே உனக்கு எழுதி பார்ப்பீங்களா? மெமரி மட்டும் பண்ணிட்டு விட்டுருவேன். மெமரி மட்டும் பண்ணிட்டு வைப்பீங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுவீங்க, எழுதுவீங்களா எழுத மாட்டீங்களா? எழுதி பார்ப்பேன். ஓகே, எழுதி பார்க்க மாட்டீங்க. மேத்ஸ் எல்லாரும் சொன்னீங்களே டஃப்பாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சம் எழுதுறேன், ஒரு சம்மை நீங்கள் பண்ணுறீங்க, ஓகேங்களா? அந்த சம் பண்ணுறதுக்கு அப்புறம் பண்ணுறீங்க, ஓகே, இமேஜின் சம் பண்ணுறீங்க, அது தப்பாகுது, ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆகும், ஆனாலும் திரும்பவும் போட கொஞ்சம் மனசு வராது. ஆனால் திரும்ப கொஞ்சம் ஈஸியானதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப வரும். கொஞ்சம் ஈஸியான சம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டு அப்புறமா வருவேன். ஓகே, அது ரெண்டும் கவர் ஆகிற கான்செப்ட் மாதிரி போடுவேன். மேத்ஸ் டஃப்பானா என்ன பண்ணுவீங்க? ஒரு சம்ம போடுறோம், ராங் ஆச்சு, இந்த பக்கம் அதோட ஆன்சர் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? பார்த்துட்டு போடுவேன், இதான் ஆன்சர் அப்படின்னு பார்த்துட்டு போடுவேன். அப்படின்னு ஆன்சர்னு பார்த்துட்டு அடுத்த சம்முக்கு போயிடுவீங்க. பார்த்துட்டு போட்டுருவேன், அப்புறம் வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும். ஓகே, மேத்ஸ் யாரோ மேத்ஸ்ன்னு சொன்னாங்க திருப்பி. அது தப்பாச்சுன்னா அது போட மாட்டேறது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தூக்கி போட்டுருவேன். என்ன பண்ணுவீங்க? அது தப்பாச்சுன்னா கிளாஸில் போய் ஏதோ தெரிஞ்ச பையன்கிட்ட கேட்பேன். ஓகே, அவன் சொல்லி கொடுக்குறான், அப்புறம் அவன் சொல்லி கொடுப்பான், அவன் இப்படி எல்லாம் சொல்லுவான், நீ நான் தலையாட்டுவேன், அதுக்கப்புறம் திருப்பி போட மாட்டியா? போட்டு பார்ப்பேன். எப்போ போடுவேன்? வீட்லையா? வீட்டில் அங்கேயே வச்சு போட்டு பார்ப்பேன். கரெக்டாக வந்துடும். கரெக்டாக. வேற யாருக்கு டஃப்னு சொன்னாங்க? சம் தப்பாக இருந்துச்சுன்னா அது ஸ்டெப்பு புரியாது வந்து யூடியூப்பில் பார்ப்பேன். அதே மாதிரி இருக்கிற சம் வந்து ஒன்று நானே ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா நல்லா தெளிவாக பார்த்துட்டு மறுபடியும் சம் போடுவேன், கரெக்டாக வந்து. வரலன்னா அது தப்பாக வந்துருச்சுன்னா மறுபடியும் நல்லா பார்ப்பேன். விட மாட்டேன். முக்கியமான விஷயங்கிறது மேத்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் சம்மு போடலைன்னா ஆன்சர் வராது. ரெண்டாவது தப்பாக இருக்கிற சம்மை என்ன பண்ணுவீங்கன்னா போய் இது இவ்வளோ தானே, ஓகே எனக்கு புரிஞ்சுதுன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிவர்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. அப்படி தான் மேத்ஸ் டஃப் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரனுக்கு மேத்ஸ் எப்படி டஃப் ஆகுதுன்னா தே லுக் அட் த கால்குலேஷன். போடாமல் கண்டிப்பாக வராது. கீழே நம்ம மக்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு மெமரி நல்லா வரணும்னா கண்டிப்பாக எழுதி பார்க்கணும். அட்லீஸ்ட் மெயின் பாயிண்ட்ஸ் ஆದರೂ எழுதணும், இல்லைனா கொஸ்டின் ஆன்சர் எழுதணும். இல்லைனா கண்டிப்பாக மெமரின்னு நிற்காது. ரைட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மெமரிக்கு. மனப்பாடம் பண்ணுறதோ பார்க்கும் போது அது ஸ்கிப் ஆயிரும், எழுதும் போது தான் மெமரிக்கு போகும். ஓகேங்களா? ஓகே, வேறு என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ ஹோம்ஒர்க் டைம் அண்ட் ஸ்டடி டைம்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஸ்டடிங்க நம்ம டெய்லி பண்ணணும் இல்லை, பண்ணால் ஈஸி ஆகுமா ஈஸி ஆகாதா? ஈஸி ஆகுமா? அப்புறம் ஏன் நம்ம பண்ணுறதில்ல? ஏன் டைம் பத்தலையோ? டைம் பத்தலை தானே? எஸ் ஆர் நோ? ஏன் நம்ம ஸ்டடி பண்ணுறதில்ல டெய்லி? அது பிடிக்க மாட்டேன்னு அதனால் பண்ணுறதில்ல. என்ன பிடிக்க மாட்டேங்குது? ஸ்டடி பண்ணுறது, படிக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. ஏதான் இந்த ஸ்கூல் வச்சிருக்கோம் அப்படின்னு அவன் நீ நினைக்கிற, அப்படி தானே? எஸ் மேம். ஓகே, பாருங்க, ஹோம்ஒர்க் டைம் ஸ்டடி டைம் ஆர் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே, அந்த கான்செப்டை தயவு செய்து செப்பரேட் பண்ணிக்கிங்க. நீங்கள் எப்போ செப்பரேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸி ஆகும். நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன், நான் டெஸ்ட்டுக்கு படிக்கிறேன், நான் டெய்லி படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எக்ஸாமுக்கு முந்தின நாள் பண்ண வேண்டியது ரிவிஷன், படிப்பில்லை. ஓகே, வாட் யூ ஆர் சப்போஸ் டு டு பிஃபோர் தி எக்ஸாம்? ரிவிஷன். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டாக்டர் சொன்ன அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ நேரத்தை வந்து செலவிடுறீங்க அப்படின்றதுல ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ஷெட்யூல்லையே உங்களுடைய காலையிலேருந்து எந்திரிக்கிற நேரத்துலேருந்து வச்சுக்கோங்க, எந்திரிக்கிற நேரத்துலேருந்து நைட் தூங்குற நேரம் வரைக்கும் அது உங்களுடைய ஷெட்யூல் தான். அதில் நீங்கள் எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கிறீங்க இவ்வளோ நாள் அப்படின்றத, அதாவது நிறைய இந்த விஷயத்துக்கு நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத நான் இப்போ என்ன செய்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 கவுண்ட்ஸ் கொடுக்குறேன். கவுண்ட் டவுன், ஒரு 10 கவுண்ட் டவுனு கொஞ்சம் அப்படி கண்ணை மூடிட்டு எது அப்படின்றத திங்க் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் த கவுண்ட் டவுன் எண்ட்ஸ் நீங்கள் வந்து சொல்லணும் எந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றதை சொல்லணும். ஓகேவா? க்ளோஸ் யுவர் ஐஸ். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2,
1. ஓகே. அந்த டைம் உங்களுடைய லைஃப் டைம் லைனில் வந்துருச்சா? ஒரு 24 ஹவர்ஸில் இருக்க அந்த டைம் லைனில் எதுக்கு அதிகம் கொடுத்துருக்கீன்னு சொல்லு, மனசில் வச்சுட்டிங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? சொல்லலாமா? ஸ்டார்ட். ஸ்லீப்பிங்கை குறைச்சிக்கணும். சொல்லு ராஜாத்தி. ஸ்லீப்பிங்கை குறைச்சிக்கணும். அதாவது குறைச்சிக்கணும் இல்லை, அதுக்கு அதிகம் கொடுத்துருக்குறேன்னு சொல்ல வரேன் இல்லையா? ஓகே. தூக்கத்தை நான் அதிகமாக படுத்திருக்கிறேன் அப்படின்றது. 8 ஹவர்ஸ் போதுன்றதில் நீங்கள் கொஞ்சம் 11 மணி நேரம். ஓகே, குட். ஸ்லீப்பிங். 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 ஸ்லீப்பிங் தான் உங்களுக்கும். டான்ஸு அப்புறம் என்ஜாய் பண்ணுறது. என்ன சாமி? டான்ஸும் அப்புறம் என்ஜாய் பண்ணுறது. டான்ஸு? ஓ, வீட்டுக்குள்ளே ஆடுறதா? இல்லை ஸ்கூலில் நிறைய டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன். நிறைய ஃபங்க்ஷன் வரும். ஓ, அப்படி சொல்லு. கல்ச்சுரல்ஸில் நீ டான்ஸ் ஆடிட்டே இருப்பா, நீ பாடம் படிக்காம ஜிங்கு ஜிங்கிஞ்சு குதிச்சுட்டு இருப்பியான்னு நினைக்கிறேன். ஓ, கல்ச்சுரல்ஸ் நிறைய கலந்துப்பேன். அதை குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபோன் பார்க்குறத குறைச்சிக்கணும். ஃபோன் பார்க்குறத குறைச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, அந்த டைம் அதை குறைச்சிக்கணும். சோஷியலைசிங். ஓகே. நைட்டு தூங்குறது வந்து கொஞ்ச நேரம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கணும், கொஞ்ச நேரம் கம்மி பண்ணிக்கணும். சாப்பிட்டு தூங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகே, குட். தம்பி? ஸ்டடீஸை கொஞ்சம் கம்மி. ஸ்டடீஸை குறைச்சிக்கணுமா? மார்னிங் 9:30க்கு ஸ்கூலுக்கு போனால் ஈவினிங் 5:30க்கு வந்துடுவேன். மறுபடியும் 6:15க்கு டியூஷன் போயிட்டு 10:30க்கு தான் வீட்டுக்கு வருவேன். அவ்வளோதான். அவங்க அம்மா இப்போ வருவாங்க நாளைக்கு. ஓ, அவனை நல்லா அனுப்பி வச்சிருந்தேன் என் ப்ரோக்ராமுக்கு. இப்போ வந்து அதை குறைன்னு சொல்கிறான். அதை பற்றி டாக்டர் நிறைய பேசுவாங்க, நம்ம அடுத்தது வந்துடும். மியூசிக், பாட்டு கேட்பேன் சார். நிறைய பாட்டு கேட்பேன், அதை குறைக்கணும் இல்லை சார். அது படிப்பு 1 மணி நேரம்னா நான் அதில் ஒரு கால்வாசி பாட்டு கேட்பேன். மைண்டு ரிலாக்ஸ் ஆக பாட்டு கேட்பேன் சார். அது கொஞ்சம் குறைக்கணும்னு நினைக்கிறேன். ஓ, பாட்டு கேட்டே படிப்பீங்க? இல்லை, பாட்டு கேட்டு 1 ஹவர் படிச்சேன்னா அதில் ஒரு 15 மினிட்ஸு பாட்டு கேட்பேன் சார். அப்போ 1 ஹவர் கிடையாது, அது 45 மினிட்ஸ். ஓகே. ஓ, கால்குலேஷன். ஃபோன் யூஸ் பண்ணுறேன் சார். ஃபோன் யூஸ் பண்ணுறது. பேட்டரி ஃபுல்லாக இருந்தால் அது 1 o'clock 2 o'clock ஆயிரும் மார்னிங். வாவ். பேட்டரி டவுன் ஆகிற வரைக்கும் அப்புறம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எடுத்து வைக்க மனசு வராது. கண்ணா, நீ தூங்கும் போது அம்மா அப்பா தனி ரூமா? அம்மா தனியாக தூங்கிடுவேன். தனியாக தான் தூங்கும். ஃபோனுங்கிறது ரூமுக்குள்ளே கொண்டு போறீங்க? ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். வீட்டில் முன்னாடி யூஸ் பண்ண அப்பா அம்மா திட்ட மாட்டாங்க? தூக்கம் வராது. அப்படிதான். ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறதெல்லாம் கம்மி பண்ணி அதுதான் அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. சார் செல்ஃபோனும் ரெஸ்டிங்க சார். யார், நானா? நீங்களா? இல்லை, எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. சார் செல்ஃபோனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க சார்ன்ற மாதிரி. இப்போ நீங்கள் அதை குறைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆமாம் சார். அடுத்தது கேம் வந்துட்டு அப்புறம் சும்மா இருக்குது, அதை டெய்லி பண்ணுறனால அதை குறைச்சிக்க நினைக்கிறேன். எதுப்பா? கேம் விளாண்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சும்மா இருப்பேன். அதை விளையாடி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? சும்மா இருக்கிறீங்க? சும்மா இருப்பேன். அதை போய் சிந்திச்சுட்டே இருப்பீங்களா? இல்லை, சும்மா ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருப்பேன். என்ன பண்ணுவீங்க இந்த ஃப்ரீயாக? எதுவுமே தோணாது. சில டைம்ஸ் தூங்கிடுவேன். ஓ, அது சும்மா இருக்கிறதா அவனுக்கு? சில டைம்ஸ் தூங்கிடுவேன், அவ்வளோதான். அது டெய்லி பண்ணுறதுனால கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இருக்கிறேன். நீங்கள் நிறைய நேரம் பார்த்துட்டு இருக்கனால உங்களுக்கு அப்படியே டயர்டாகி தூங்கிடுறீங்க? இல்லை, அது ரொம்ப நேரம் பார்க்குறது தெரிஞ்சுட்டு கொஞ்ச நேரம் எடுத்துடணும், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்தும்போது தூக்கம் வந்துடுது எனக்கு, அவளுக்கு தூங்கிடுவேன். ஓகே. டெய்லி ரொட்டீனாக பண்ணுறதுனால கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அது மட்டும் அதை மட்டும் குறைச்சிக்கலாம். தூங்குறதையா இல்லை மொபைல் இது கேமிங்க ரெண்டையும் சேர்த்து? சரி, ஓகே. சோஷியலைசிங். கொஞ்சம் பசங்களோட சுற்றுறது, பேசுகிறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, குட், வெரி குட். நீங்கள் உங்களுடைய டைம் லைனில், அதாவது உங்களுடைய லைஃப்பில் தினமும் நீங்கள் செஞ்சுட்டு இருந்ததை அப்படியே பேசுனீங்க. அப்புறம் அதில் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்றதையும் நீங்கள் ஷேர் பண்ணீங்க இல்லையா? உங்களை மாதிரியே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போய் உங்களை மாதிரியான குழந்தைங்கள்ட்ட இதே மாதிரி அவங்களுடைய லைஃப்பில் டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்றத ஒரு சார்ட் அவுட்டை பண்ணி அவங்கள்ட்ட செய்ய வச்சுருக்கிறோம். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இல்லை, அடுத்த வாரம். தொடர்ந்து அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சி இருக்குது. நம்ம அந்த வீடியோவோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவரை நீங்கள் காத்திருங்கள். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.